75 கோடி மதிப்புள்ள ஹோட்டல் வெறும் 875 ரூபான்னு தான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது எங்க இருக்கு அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். சாதாரணமா நம்ம ஒரு சட்டை பேண்ட் வாங்கணும் அப்படின்னாலே 2000 எடுத்துட்டு போனாலே ஒரு ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வர முடியும். ஆனா இந்த ஹோட்டல் வெறும் 875 ரூபா தானாமே. இப்ப நம்ம சென்னையில இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டு வாடகையை வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 7000க்கு மேல செலவாகுது. ஆனா இந்த ஒட்டுமொத்த ஹோட்டலுமே வெறும் 875 ரூபா தானா. அது எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவில கிடையாது, அமெரிக்காவில இருக்கு. இங்க இருந்தா என்னங்க, அமெரிக்காவில இருந்தா என்னங்க, விசா ரெடி பண்ணிட்டு போய் அந்த ஹோட்டல்ல வாங்கிட வேண்டியதானே அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரிதான் நானும் நினைச்சேன். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா மோட்டல்னு சொல்றாங்க. ஏன் மோட்டல் அப்படின்னா இது ஹைவேல இருக்கக்கூடிய ஹோட்டல் அப்படிங்கறனால அது மோட்டல். மோட்டல் எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்காவில கொலரடா மாகாணத்துல இருக்கக்கூடிய டென்வர்ல தான் இந்த மோட்டல் இருக்கு. அந்த மோட்டலோட பேர் என்ன அப்படின்னா ஸ்டே இன் அப்படிங்கிற மோட்டல் தான். இதுல எத்தனை அறைகள் இருக்கு அப்படின்னா 96 ரூம் இருக்கு. இப்படி 96 ரூம் இருக்கக்கூடிய அந்த மோட்டல் தான் கிட்டத்தட்ட 75 கோடிக்கு விற்பனை ஆகக்கூடிய இந்த மோட்டல் தான் வெறும் 875 ரூபாய்க்கு இப்போதைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மோட்டலை 2023ல 9 பில்லியன் கொடுத்து மைல் ஹை சிட்டி அப்படிங்கிற நிறுவனர் வாங்கியிருக்காரு. இது வரைக்குமே இந்த ஹோட்டல்ல சரி அப்படி அதிகமான பேர் அங்க தங்கல அப்படிங்கறதுனால இப்ப அந்த ஹோட்டல்ல எப்படி இருக்கு அப்படின்னா வீடு இல்லாம சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த நபர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலை பயன்படுத்திட்டு வராங்க. இப்போதைக்கு அங்க ஒரு 1000 பேர் தங்குறாங்க. அந்த ஹோட்டல் வாங்கினது வரைக்குமே இது வரைக்குமே இப்படியேதான் இந்த ஹோட்டல் இருந்துட்டு இருக்கு. இப்படி வீடற்ற நபர்கள் அந்த ஹோட்டலை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஹோட்டல்ல வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அந்த மோட்டல்ல வீடு இல்லாதவங்க தங்கியிருக்காங்களா, இப்பயே கிட்டத்தட்ட 1000 பேர் தங்கியிருக்காங்க. இப்படி காலப்போக்குல இப்ப குறைந்த சதவீதம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் காலம் போனோம் அப்படின்னா 10% அதிகமா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இப்ப அமெரிக்கா போயாச்சு, அந்த ஹோட்டல்ல 875 ரூபா கொடுத்து வாங்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்பைக்கு அந்த ஹோட்டல்ல நீங்க யூஸ் பண்ண முடியாது. அப்ப எப்பதான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த நிறுவனர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மோட்டலை 100 வருஷம் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அப்படின்னா 2125ல தான் அந்த மோட்டல் நம்ம கைக்கு வரும். அப்பதான் அந்த மோட்டல் நம்மளுக்கு வரும். அப்ப நீங்க அந்த மோட்டலை எப்படி வேணாலும் பராமரிச்சுக்கலாம், வித்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி 100 வருஷம் வரைக்குமே அந்த மோட்டல் யாருமே பயன்படுத்த முடியாது. அந்த வீடற்ற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் அந்த மோட்டல்ல இருக்க முடியும். 100 வருஷம் கழிச்சு வேணா அந்த மோட்டலை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு, அங்க ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா அந்த 96 ரூம்ல ஆல்ரெடி வீடு இல்லாம மக்கள் இருக்காங்களே, அதுக்கு அந்த வீட்டை அவங்களுக்கே பயன்படுத்திட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி அந்த மோட்டல் வாங்கிக்கலாமா, 100 வருஷம் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம்னு பரவாயில்ல, என் பேர குழந்தையாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த மோட்டல் வாங்கிக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, ஆல்ரெடி அவங்களே வீடு இல்லாம இருக்காங்க, அதனால அவங்களே அந்த ஹோட்டல்ல இருந்து தங்கிக்கிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் ஓகே தான். நீங்க 875 ரூபா அந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப அமெரிக்கா கிளம்பி போய் வெறும் 875 ரூபா தான் ஈஸியா வாங்கிடலாம்.